ஹாப்பி சாபத் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மீண்டுமாக நாம் கூடி வந்து இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக பார்க்க இருக்கிற தலைப்பானது நாம் வெளிப்படுத்தலிருந்து நாம் பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறபடினாலே இன்றைக்கு இந்த 7 திருச்சபைகளில் சொல்லப்படும் 2வது திருச்சபை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். நறுமணம் வீசும் ஸ்மிர்னா சபை. நறுமணம் வீசும் ஸ்மிர்னா சபை, த ஃப்ராக்ரன்ட் ஸ்மிர்னா என்ற தலைப்பிலே இந்த நாள் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் நாம் பெரும்பாலும் படிக்க மறுக்கும் ஒரு புத்தகம். இந்த புத்தகம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சபைக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் புத்தகம். இந்த புத்தகம் கடைசி கால விசுவாச பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு புத்தகம். குறிப்பாக தேவனுடைய கற்பனையையும் இயேசுவின் சாட்சியையும் காத்து கொள்ளுகிற சந்ததியாருக்கு இந்த புத்தகம் ஆறுதலையும் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் பலத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது நமக்கு இதுக்கு ஒரு சிறந்த தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், த ஸ்டோரி அபவுட் ஜீசஸ் அண்ட் மை சர்ச், என்னுடைய சபையை பற்றியும் என் இயேசுவை பற்றின ஒரு கதை என்பது இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த நாள் நாம் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தின் ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய லௌகீக பாரங்களிலிருந்து நாங்கள் ஓய்ந்து தேவ சன்னிதானத்திலே உம்முடைய வார்த்தையினாலும் இந்த தொழுகையினாலும் இளைப்பாறுதலை அடையும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்து இந்த நாள் தொழுகை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் வழிநடத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஃப்ராக்ரன்ட் ஸ்மிர்னா, நறுமணம் வீசும் ஸ்மிர்னா என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் கண்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட், இது பேர் ஷுமுக். உலகத்தில் மிகவும் நீண்ட நேரம் நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃப்யூம். துபாய் என்ற தேசத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெர்ஃப்யூம். 3 வருஷங்களாக இந்த வினோத நறுமணம் வீசக்கூடிய இந்த நற்கந்தத்தை 494 ஆய்வின் மூலமாக கண்டறிந்தார்கள். ஒரு ஆய்வு, 2வது ஆய்வு, 3வது ஆய்வு என்று சொல்லி 494 அட்டம்ஸ் செய்து இந்த வித்தியாசம் வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த இந்த பெர்ஃப்யூம் ஷுமுக் என்ற ஒரு ப்ராடக்டை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பெர்ஃப்யூம் பாட்டில், இதனுடைய உயரம் எவ்வளவு என்று சொல்லலாம் பார்க்கும்போது 1.97 மீட்டர், ஏறக்குறைய 2 மீட்டர் உயரம். இது அலங்கரிக்கப்பட்டிருப்பது என்னென்ன ரத்தினங்கள் அதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 3571 வைரக்கற்களும் தங்கங்களும் மற்றும் வெள்ளி, முத்துக்கள், டோபாஸ் போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த பெர்ஃப்யூம்னுடைய பாட்டிலில் அதை பொருத்தி இந்த பெர்ஃப்யூம்கான பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். இதனுடைய விலை மதிப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது $1.295 மில்லியன் அப்படின்னா 13 லட்சம் $. சரியா? சரி, இதனுடைய தன்மை என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? இந்த பெர்ஃப்யூமை நம்ம ஒரு முறை நம்மளுடைய மேலே நம்ம பயன்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால் 12 மணி நேரம் இதனுடைய நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். சரியா? இதனால இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த ப்ராடக்ட் நமக்கு பதிவிட செய்யப்பட்டிருக்கிறது. ஆஃப்டர் ஆல் 12 மணி நேரம் வாசனை வீசுவதற்காக 13 லட்சம் அல்லது 12.5 லட்சம் $. செலவழித்து 3 வருஷங்களாக 494 அட்டம்ஸ் மேக் பண்ணி இந்த வினோதமான பெர்ஃப்யூமை கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு நறுமணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த தனித்துவம் வாய்ந்த இந்த ஷுமுக் இந்த ப்ராடக்டை நம்ம பார்க்கும்போது
இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் 38.55 கேரட்ஸ் ஆஃப் கோல்டு மற்றும் சில்வர் மற்றும் டைமண்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஆச்சரியம், கேட்பதற்கு ஆச்சரியம். ஆனால் எல்லா பெர்ஃப்யூமும் செய்யக்கூடிய அந்த வேலையை தான் இது செய்யுது. ஒரு வாசனை கொடுக்குது, அவ்வளோதான். மற்ற பெர்ஃப்யூம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இல்லை அதிகபட்சம் 6 மணி நேரம் என்று வைத்திருந்தாலும் இந்த பெர்ஃப்யூம்னுடைய நறுமணம் 12 மணி நேரம் நீடிக்கும் என்று சொல்வது. அந்த வாசனைக்காக அநேகர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார்கள். வாசனைக்காக ஒரு பெர்ஃப்யூமை விரும்புகிறாங்க, ஏறக்குறைய $13 லட்சம். வேதாமத்தில் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய பெயரே என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நறுமணம் வீசும் பட்டணம். இது எங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று நமக்கு வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது. கடந்த வாரத்திலே எபேசு சபையை பற்றி நாம் ஒரு சில பாடங்களை நாம் படித்திருந்தோம். அந்த சபையினுடைய பண்புகள், அதனுடைய பிரயாசங்கள் இவையெல்லாம் சரி என்று இயேசுவானவர் அங்கீகரித்திருந்தாலும் ஒரு குறை அந்த சபையினிடத்திலே இருந்தது. என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே அந்த சபை தவறி போனதாக இருந்தது. ஆண்டவர் அந்த சபையை எச்சரிக்கிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னுடைய விளக்கு தண்டு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இந்த எபேசு சபையின் காலத்தில் தான் ஊழியம் துவங்குகிறது, சபையினுடைய சரித்திரம் துவங்குகிறது. சத்தியத்தினுடைய நோக்கம் அந்த நாள் முதல் அந்நாட்களில் இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக, சீஷர்கள் மூலமாக இந்த சத்தியம் உலகெங்கும் அது பறைசாற்றப்படக்கூடிய வேளையிலே இந்த அப்போஸ்தலர்கள் ஒவ்வொன்றாக மரிக்கும் போது சபை என்ன செய்து உற்சாகத்தை இழந்து கொண்டே வருகிறது. உற்சாகத்தை இழந்து வரும் வேளையிலே, சபை மரிக்கும் தருவாய்க்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே ஆண்டவர் இந்த சபைக்கான ஆசீர்வாதமாக சொல்வது, நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிறேன். ஏனென்றால் சபைக்கு என்ன வேணும்? ஜீவன் வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்தும் வண்ணமாக பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய சபையை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஸ்மிர்னா சபையை குறித்து நாம் இந்த 4 வசனங்களிலே நாம் வாசித்த போது ஒரே ஒரு நோக்கம் உடைய வார்த்தை, ஒரே அர்த்தங்களை உடைய வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வரும். யாராவது அது என்ன வார்த்தைன்னு சொல்ல முடியுமா? நிறைய வார்த்தைகள் இருக்கு. என்னென்ன வார்த்தைகள்? கொஞ்சம் எதிர்மறையான வார்த்தைகள். 8வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, உபத்திரவம், பாடுகள், பயம், துன்பம், காவல், மரணம், இது எல்லாம் மீண்டும் மீண்டுமாக ஒலிக்கப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இந்த சபைக்கு இந்த உபத்திரவங்கள் அல்லது பாடுகள், துன்பங்கள், காவல், மரணம் இதெல்லாம் வரக்கூடிய பட்சத்திலும் இந்த தேவனாகிய கர்த்தரே ஆறுதல் கொடுக்கும்படியாக இருப்பார் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த சபைக்கான செய்தி கொடுக்கப்பட்ட நோக்கம். சரி, இந்த ஸ்மிர்னா சபைக்கான ஒரு சில ஹைலைட்ஸ் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் த ஹைலைட்ஸ் ஆஃப் ஸ்மிர்னா சர்ச் நம்ம பார்க்க போறோம். இயேசுவின் அறிமுகம். நம்ம ஒவ்வொரு சபை குறித்து படிக்கும் போதும் இயேசுவின் அறிமுகத்தை குறித்து ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 8வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, அதாவது சபை சந்திக்கக்கூடிய போராட்டத்தில் சபை விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன வரும்? மரணமோ வரலாம். அப்ப மரணமே வந்தாலும் சபை சந்திக்கக்கூடிய போராட்டத்திலே யாரை பார்க்க வேண்டும்? மரித்து உயிர்த்த கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர் மரணத்தை ஜெயித்தது போல
சபையும் மரணத்தை ஜெயிக்கும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே அறிமுகத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் சபைக்கு முதலாவதாக கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்ல பாரும்போது, சபை விசுவாச பிள்ளைகள் ஒருவேளை இயேசுவின் நாமத்தினாலே பாடுகளை உடையவர்களாக இருந்து உலகத்தில் துன்பத்தை சந்தித்து மரித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்ல பாரும்போது, மரணத்திற்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசுவானவர் உயிர் தெழுந்தது போல நாமும் உயிர் தெழுவோம் என்பது ஆண்டவருடைய முதலாவது அறிமுகமாக இருக்கிறது. இரண்டாவது, உபத்திரவங்கள், பாடுகள், மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சபை, இந்த ஸ்மிர்னா சபை எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவங்களை சந்திக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சத்தியத்தினுடைய பலம், சுவிசேஷத்தினுடைய பலம் மிகுதியாய் ஜனங்களிடத்திலே சென்றடைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தரித்திரன் ஆனால் ஐஸ்வர்யவான். சரி, இந்த பட்டணத்தை குறித்து நம்ம படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம், இந்த சபைக்கு ஏன் தரித்திரன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் இது ஐஸ்வர்யவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மேலோட்டத்தில் நான் கடந்து செல்கிறேன். இந்த பட்டணம், ஸ்மிர்னா பட்டணம், பல முறை அழிவை சந்தித்த பட்டணம். எத்தனை முறை அழிவை சந்தித்தாலும் இந்த பட்டணம் மீண்டுமாக அதே மகிமையோடு அரணான பட்டணமாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இதுதான், நீ தரித்திரனானாலும் நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணம், சரியா, அல்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணம் இங்கே நமக்கு சொல்லப்படுது. சிலர் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாதவர்கள் இங்கே இருந்து தேவனுடைய சபையில் இருந்து கொண்டே தூஷணத்தை செய்கிறவர்களாக இருப்பார்கள். 10 நாட்கள் உபத்திரவம், அது 10 வருட உபத்திரவங்களாக நாம் படிக்க இருக்கிறோம். அதுல ஒரு ராயன், ஒரு ரோமன் எம்பரர் டயக்லீஷியனுடைய அந்த காலங்கள் அந்த 10 நாட்களின் உபத்திரவத்தில் அதில் இடம்பெறுகிறது. சரி, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 2 ஆசீர்வாதங்கள். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருகிறேன். சரியா, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் ஜீவ கிரீடத்தை கொடுத்த பிற்பாடு 2ஆம் மரணம் நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எளிமையில என்ன புரிந்து கொள்ளுது, இந்த சபையின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. That is the only direct message. இந்த ஸ்மிர்னா சபையினுடைய சத்தியத்தை கேட்டு நாம் மனம் திரும்பினோம் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிப்போம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆறுதல் தரும் வாக்குத்தத்தத்தோட இந்த சபைக்கான செய்தி நமக்கு முடிவடைகிறதாக இருக்கிறது. எனவே நம்ம கடந்த வார பாடத்தில் நம்ம படிக்கும்போது 3 கண்ணோட்டத்தில் நாம் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது கண்ணோட்டம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த ஸ்மிர்னா என்ற பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இதனுடைய காலகட்டம் என்ன, இது நம்மளுடைய காலத்தில் இது பொருந்துகிறதாக இருக்கிறதா. இந்த ஸ்மிர்னா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது நறுமணம். அந்த மிர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மர் என்று சொல்லி ஆங்கில வார்த்தை இருக்கிறது. அந்த மர் என்று சொன்னால் அது ஒரு விதமான ஒரு தாவர வகை, மர் ட்ரீ. இது இந்த பட்டணத்தில் என்ன பிரபலம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த மர் என்று சொல்லக்கூடிய இந்த மரங்களால் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணம் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்றும் அரேபியா மற்றும் பாலஸ்தீன் இடையே இந்த பட்டணம் இன்றைய நாளிலே அமைந்திருக்கிறது. எனவே இந்த மர் ட்ரீ நம்ம பார்க்கணும்ல, இது ஒரு ஏறக்குறைய 6 முதல் 8 அடி வரைக்கும் உயரம் வளர்கிறதாக இருக்கும். இதனுடைய அந்த பிசினில் இருந்து வரக்கூடியதை எடுத்து, அந்த பிசினை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதுல இருந்து தான் எதை உண்டாக்குறாங்கன்னு சொல்ல பாரும்போது வெள்ளை போலத்தை உண்டாக்குகிறாங்க. சரி, ஸ்மிர்னா, இட் இஸ் த சிட்டி ஆஃப் மர். சரியா, ஸ்மிர்னா என்று பெயர் வரக்கான காரணம் இட் இஸ் த சிட்டி ஆஃப் மர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்மிர்னா பட்டணம் இது ஒரு கடற்கரை பட்டணமாக இருக்கிறது. இந்த கடற்கரை பட்டணமாக இது சொல்லப்பட்டாலும் இந்த ஸ்மிர்னா பட்டணத்தினுடைய தோற்றம் எப்படின்னு சொல்லலாம் பாரும்போது, பட்டணத்தின் மத்தியில் மலை இருக்கும், ஒரு உயர்ந்த மலை பர்வதம் இருக்கும். அந்த மலை பெயர் என்னன்னு சொன்னா பாரும்போது மவுண்ட் பேகஸ். அந்த மலையை சுற்றிலும் பட்டணம் அமைந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மலை, அந்த பேகஸ் மலையினுடைய உச்சியில்
நெமெசிஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கான ஒரு கோயில் ஒன்று மேலே இருக்கிறது. பாகால் தெய்வத்தை வழிபடக்கூடிய தொழுகை முறையிலே நெமெசிஸ், த காடஸ் நெமெசிஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு அந்த பேகஸ் மலையினுடைய உச்சத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. இருட்டு நேரத்திலே இந்த பட்டணத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்று சொன்னா பார்க்கும்போது, லைக் a necklace around a mountain, ஒரு மலை, அதை சுற்றிலும் பட்டணம், அழகான ஒரு நெக்லஸ் போல அதனுடைய காட்சி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பட்டணம் மிகவும் புகழ் பெற்றதாக இருக்கிறது. நம்ம படிச்சிருந்தோம், இந்த ஸ்மிர்னா என்ற சபை, இந்த பட்டணம் ஆண்டவருடைய பார்வையிலே அது நறுமணமாக கருதப்படுகிறது. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த 4 வசனங்களை படிக்கும்போது துன்பம், பாடுகள், மரணம் போன்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லப்படும். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னா பார்க்கும்போது, இந்த மர் என்று சொல்லக்கூடிய இந்த தாவரத்தினுடைய இலையை எவ்வளவுக்கு எவ்வளவு கசக்குகிறார்களோ அவ்வளவுக்குள்ள என்ன செய்யுமா, நறுமணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த சபை எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சபையினுடைய சத்தியம் என்ன செய்து கொண்டிருக்கும், பலன் அடைந்து கொண்டே இருக்கும். அப்ப அதிகமான அளவில் தாக்கங்களை பெற்றாலும், அதிகமான அளவிலே சேதங்களை பெற்றிருந்தாலும், இந்த சபை தான் பெற்றிருக்கிற சத்தியத்தை பிறருக்கு சொல்வதிலே எந்த விதமாக மறுல விழுகையும் இல்லாமல் கடந்து சென்ற காலங்கள். சரி, என்னென்ன நாச மோசங்களை இந்த ஸ்மிர்னா பட்டணம் சந்தித்தது? முதலாவது, இதுல நிறைய அழிவுகள் இருக்கிறது. நான் ஒரு சில அழிவுகளை மாத்திரம் நான் பதிவிட்டிருக்கிறேன். முதலாவது அழிவு என்னன்னு சொன்னா பாரும்போது, கிமு 600ஆம் ஆண்டுல லீதியர்கள் இந்த பட்டணத்தை முற்றிலுமாக அழித்தார்கள். இந்த பட்டணத்தை கைப்பற்றுகிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல வரும்போது, பட்டணத்துல ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுவாங்க. அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுவாங்க. மற்ற இயற்கை வளங்களை நிர்மூலமாக்குறாங்க. மற்ற வேற வணிகத்துறை சம்பந்தப்பட்டதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குவாங்க. குறிப்பாக இந்த கடல் வழியாக செய்யக்கூடிய அந்த பிரயாண தளங்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவாங்க. ஒரு முழு சேதத்தையே இந்த பட்டணத்திற்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா என்ன காரியம் நிகழும் என்று சொல்ல பார்க்கும்போது, யாரு இந்த பட்டணத்தை எப்படி அழிச்சாலும் இந்த பட்டணத்தின் ஜனங்கள் என்ன செய்வாங்க, மீண்டுமாக அந்த பட்டணத்தை பழைய மகிமையிலே கட்டி வடிவமைத்து விடுவாங்க. சரியா? நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம். எந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி தகர்த்து நாம் உடைக்கப்பட்டாலும் நாம் மீண்டுமாக கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை இந்த ஸ்மிர்னா சபை. இரண்டாவது அழிவு 178ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட ஒரு மகா பூமி அதிர்ச்சி பட்டணம் முழுவதும் அழிவை சந்தித்தது. எத்தனை முறை அழிவை சந்தித்தாலும் அத்தனை முறையும் இதை மீண்டும் கட்டினார்கள். 1688ஆம் ஆண்டுல மீண்டுமாக ஒரு பூமி அதிர்ச்சி. 1758ஆம் ஆண்டுல வாதைகள் வந்து இந்த பட்டணத்தை முற்றிலுமாக அழித்தது. 1922ஆம் ஆண்டுல துருக்கியர்கள் இந்த பட்டணத்தை அழித்தார்கள். மற்றும் அக்கினியினாலும் பேரதிர்ச்சியினாலும் இந்த பட்டணங்கள் அநேக நாசங்களை கண்டது. சரி, இவ்வளவு நாசத்தை கண்ட பட்டணம் இன்னைக்கு இருக்குதா? Does Smyrna exist today? இன்னைக்கு இந்த பட்டணம் இருக்கிறதா? என்ன பேரோட இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இன்னைக்கு இஸ்மேர் என்று சொல்லி ஒரு தேசமாக, ஒரு பட்டணமாக இன்னைக்கும் இந்த பட்டணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பட்டணத்தினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது, அன்னைக்கு அந்த ஸ்மிர்னா பட்டணம் எப்படி மிகவும் அழகானதாக இருந்ததோ, இன்னைக்கும் இந்த இஸ்மேர் பட்டணமோ அதனுடைய மகிமையை தொலைக்காமல் அது புதுமையானதாகவே காண்பிக்கப்படுகிறது. தேவ ஜனமே, இந்த ஸ்மிர்னா பட்டணம், இதுக்கு என்ன ஒரு பேர் கொடுத்திருக்கிறாங்க, என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, த சிட்டி ஆஃப் லைஃப். இஸ்மேர் என்று சொன்னால் த சிட்டி ஆஃப் லைஃப், ஜீவ பட்டணம் என்பது அதற்கான பொருள். சுமார் 44 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய இந்த பட்டணம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது சொல்லலாம் பாருங்கும்போது, எப்படி அந்த இலை கசக்க கசக்க அதிகமான நறுமணத்தை வீசுகிறதோ, சபை விசுவாச பிள்ளைகளோ அல்லது சபையோ உபத்திரவத்தை நாம் அதிகமாய் சந்திக்க சந்திக்க சுவிசேஷத்தின் தாக்கத்தை நாம் பிறருக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் எத்தனை முறை வந்தாலும் எதற்கும் பயப்படாதே.
ஆண்டவர் அதை தான் அந்த சபைக்கு நினைவுபடுத்துறார். பாடுகள், மரணம் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டாலும், என்ன பாடு வந்தாலும் யாருக்கும் பயப்படாத. அந்த சபை என்னை பார்த்து அதனுடைய காலங்களை கடந்து வந்தது போல நீங்களும் என்னை பார்த்து உங்களுடைய காலங்களை நீங்கள் கடந்து வர வேண்டும். அந்த சபை ஒரு பூமி எதிர்ச்சியை, அந்த பட்டணம் ஒரு பூமி எதிர்ச்சியை சந்தித்தாலும் கிறிஸ்துவை பார்த்து எந்த விதமான இளைப்பும் இல்லாமல் மீண்டுமாக மகிமையாக பட்டணத்தை கட்டினார்கள். எதிரிகள் வந்து நிர்மூலமாக்கினாலும் கிறிஸ்து இயேசுவையே பிரதானமாய் பார்த்து மீண்டுமாக அந்த பட்டணத்தை கட்டினார்கள். எனவே எத்தனை அழிவை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டுமாக மகிமையை பெறக்கூடிய ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் இருந்தது. எத்தனை முறை தரித்திரமான நிலைமையில் தள்ளப்பட்டாலும் ஐஸ்வர்யத்தை பெற்ற ஒரு பட்டணம். கிறிஸ்து மரித்திருந்து பிழைத்தது போல இந்த சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஸ்மிர்னா சபை, இந்த சபைக்கு ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிற அவர் பேர் வந்து பாலிகார்ப். இந்த பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய இந்த இவருடைய காலங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பாலிகார்ப் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டிலே தேவனுடைய ஊழியத்தை இந்த பட்டணத்தில் செய்து கொண்டிருந்தவர். இந்த பட்டணத்தில் தேவ சபையினுடைய போதகராக இருக்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்தேன். இஸ்மீர் சொல்லி ஒரு பட்டணம் காட்டினா, அந்த இஸ்மீர் பட்டணத்தில் இன்னைக்கு நம்மளுடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சும் அந்த பட்டணத்தில் இருக்குது. சரியா, இஸ்மீர் பட்டணத்தில் இன்னைக்கு நம்மளுடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சும் இருக்குது. சரி, இந்த பாலிகார்ப் தேவனுடைய ஊழியன், இந்த வெளிப்படுத்தலினுடைய ஆசிரியரான யோவானுடைய ஒரு நேரடி சீஷன். அநேக ஊழியங்களை மிகவும் பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருந்த வேளையிலே அநேக ஆத்துமாக்களை சந்தித்து கிறிஸ்துவின் சத்தியத்தை பல எல்லைகளுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருந்த நாட்களில் யூதர்களுக்கு குறிப்பாக இந்த போதகர் மேல பயங்கர கோபம். எனவே இந்த யூதர்கள் இந்த பாலிகார்பை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்க உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க என்று சொல்லலாம் பார்க்கும்போது, யூத ஆலோசனை கூட்டத்தில், அதாவது யூத ஜெபாலயத்தில் வைத்து அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். எனவே யூதர்கள் சாத்தானுடைய கூட்டம் என்று நாம் இந்த வேத வசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே இந்த தேவ தாசனாய் இருக்கக்கூடிய இந்த பாலிகார்பை, அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இந்த பாலிகார்பை எப்படியாவது முடிச்சு அவருடைய ஊழியத்தை நிறுத்தி, ஏன் இந்த ஊழியத்தை நிறுத்தணும்னு சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொன்னா வரும்போது, கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்மிர்னா சபையின் காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய பெருக்கத்தை குறைக்க வேண்டும். எனவே ஒரு காலத்தில் பார்த்தோம்னா யூதர்கள் எல்லாத்தையும் ஹிட்லர் என்ன செய்தார், எல்லாத்தையும் கொன்று குவித்தார். அந்த ஹிட்லர் காலத்தில் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளை கூட இரக்கம் பார்க்காமல் கொன்று குவித்தாங்க. ஏன் அதை செய்தான் என்று சொல்லலாம் பாரும்போது, அடுத்த தலைமுறை என்ன செய்திடக்கூடாது, இந்த யூதர் கோத்திரத்திலிருந்து வந்துடக்கூடாது என்பதற்காக. ஆனால் இந்த யூதர்கள் சரியா சாத்தானுடைய கூட்டமாக இருந்து தேவாலயத்தில் வைத்தே தூஷணத்தை செய்யும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. வயதான ஒரு 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு போதகராக சொல்லப்படக்கூடிய பாலிகார்ப் இரக்கமற்ற முறையிலே இவரை படுகொலை செய்வதற்காக அவர்கள் தீர்மானித்தார்கள். காரணம் என்ன? சபை அநேக ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பெருகக்கூடாது. எனவே இந்த காலகட்டங்களே நாம் பார்க்கும்போது இந்த யூதர்கள் அநேக யுக்திகளை எல்லாம் கையாண்டு இந்த தண்டனையை யூதர்கள் கொடுக்க முடியாது, மரண தண்டனை யூதர்கள் கொடுக்க முடியாது. என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம் பாரும்போது, ரோமன் அரசு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுவாங்க. ரோம அரசு தான் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கும் ரோம அரசாங்கமே அவருக்கான தண்டனையை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அதே போல இந்த ரோம ராயர்களிடத்திலே இந்த தண்டனைக்கான காரியங்களை கொண்டு போய் சொன்ன பிற்பாடு அந்த ரோம ராயர்கள் கேட்பது என்னன்னு சொன்னா பாரும்போது, ஓய்வு நாளானது சமீபமாக இருக்கிறது, இப்ப கொலை செய்துட்டோம்னா இது சரியாக இருக்காது என்று சொல்லி அவர்கள் பேசினாலும் இந்த யூதர்கள் அதற்கும் மறுப்பு தெரிவித்து அந்த பாலிகார்பையும் கொலை செய்வதற்காக அவர்கள் கடினமான இருதயத்தை உடையவர்களாக இருந்தாங்க. இந்த பாலிகார்பை கைது செய்வதற்காக தீர்மானம் நிறைவேறப்பட்டது. இந்த பாலிகார்பை கைது செய்து அவர்களை வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வரேன். வீட்டு வாசல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஜோம் பண்ணுறார். அவர் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணாருன்னு சொல்லலாம் பாரும்போது, அவருடைய கடைசி ஜெபம் அவரை கைது செய்ய வைத்திருக்கிற அந்த வீரர்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணார். தண்டனையை நிறைவேற்றின யூதர்களுக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணார். ரோம அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணார். இதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணி முடிச்சு அவர் வெளியே போன பிற்பாடு அவரை ஒரு கைதியாக கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்ற பிற்பாடு அந்த பாலிகார்பை அந்த ரோம ராயர்களுக்கு முன்னிலையிலே அவர் நின்று கொண்டிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இயேசுவை மறுதலித்தால் நீ ஜீவனோடு இருப்ப, இல்லைன்னா நாங்கள் உன்னை கொன்றுவோம். பாலிகார்ப் செய்தது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 80 வருஷங்களுக்கு மேலாக என்னுடைய ஆண்டவரை நான் அறிவேன், அவரிடத்துலேருந்து நான் இது வரைக்கும் ஒரு தீமையும் நான் பெற்றதில்லை, எனவே இன்றைக்கு நான் அந்த இயேசுவின் நாமத்தை என்ன செய்ய முடியாது, என்னால் மறுக்கவே முடியாது என்று சொல்லி பாலிகார்ப் உறுதியா நின்றார். எப்படி அந்த ஸ்மிர்னா என்ற பட்டணத்திலே அந்த மர் என்ற மரத்தை அதிகமாய் கசக்க அதனுடைய நறுமணம் வீசுமோ, கிறிஸ்தவர்களை அதிகமாய் உபத்திரவப்படுத்த அந்த கிறிஸ்தவர்களுடைய மரணத்தை பார்க்கக்கூடிய அஞ்ஞானவாதிகளும் கிறிஸ்துவ அண்டையிலே சேர்க்கப்பட்டார்கள். எதுக்காக இவங்க மறிக்கிறாங்க? அந்த இயேசுவினிடத்தில் என்ன இருக்கிறது, நாமும் அந்த இயேசுவை விசுவாசிப்போமே என்று சொல்லி அநேகர் கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். எனவே இந்த யூதர்கள் இந்த பாலிகார்பை கட்டாயமாக கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவரை உயிரோடு என்ன செய்தாங்க என்று சொல்லலாம் பார்க்கும்போது எரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருக்குல்ல, பயங்கரமான தண்டனை என்ன தெரியுமா? அடிச்சா கூட அல்லது துப்பாக்கி எடுத்து சுட்டா கூட ஒரு நொடியில் நம்மளுடைய உயிர் போயிடும். பிரசவ வேதனைக்கு அப்புறம் அதிகமான வேதனை உள்ள சாவு எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த உயிரோடு இருக்கும் போதே அக்னினால் எரிக்கப்படுவது. எனவே இந்த பாலிகார்ப் இந்த மரணத்தை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக பட்டணத்தின் ஜனங்கள், இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டாங்க. உயிரோடு இந்த சபையினுடைய போதகரை எரித்தாங்க. எதுக்காக? இயேசுவை பின்பற்றினதற்காக. சரி, ஏன் அவர் இயேசுவை பின்பற்றினாரு? இயேசு அவனுக்கு அநேக நன்மைகளை செய்தாரு. அப்ப அவர் அநேக நன்மைகளை செய்தாரா, எனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி அநேக அஞ்ஞானவாதிகள் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே சபை வேகமாக வளர ஆரம்பித்தது. சாத்தானுடைய ஒரு கோபம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய சந்ததியை பூமியிலே பெருக விடாதபடிக்கு தொழுகைக்கான இடத்தை தான் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக எல்லா முயற்சிகளையும் அவன் கையாண்டு கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவனுடைய பகை அல்ல, இயேசுவின் அன்பே இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதாக இருக்கும். எனவே இந்த பாலிகார்ப் மற்ற அப்போஸ்தலர்கள் இவர்கள் எல்லாம் நிபந்தனைக்காக அல்ல அல்லது வேற ஏதாவது லாபத்திற்காக அல்ல, தேவன் மேலே அவர்கள் கொண்டிருந்த அன்பினாலும் ஆண்டவர் அவர்கள் மேலே கொண்டிருந்த அன்பினாலும் அநேக நன்மைகளை பெற்றார்கள், அநேக சபைகளை ஸ்தாபித்தார்கள். சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. காரணம், தேவ அன்பை பெரிதாய் பார்த்தார்கள். எனவே இந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், நம்ம பாலிகார்பை போல மாற முடியுமா? சரி, பாலிகார்பை விடுங்க, நம்ம கிறிஸ்துவ போல மாற முடியுமா? 1 மணி நேரம் கிறிஸ்துவ மாதிரி வாழ முடியுமா? 3 மணி நேரம் கிறிஸ்துவ மாதிரி வாழ முடியுமா? 5 மணி நேரம் நம்ம வாழ்ந்து பார்ப்போமா? ஒரு நாள் கிறிஸ்துவை போல நம்மளால மாற முடியுமா?
அப்படி மாறினோம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடிய காலங்களிலே, அன்றைக்கு ஸ்மிர்னா சபையின் காலங்களிலே அநேக ஆத்துமாக்கள் அளவில்லாமல் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தது போல, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை போல ஒரு மணி நேரமாவது அல்லது ஒரு நாள் நாம் மாறினோம் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் பாதத்தண்டிலே வழிநடத்தப்படுகிறவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, சபையே, விசுவாச பிள்ளைகளே, மரணத்தை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பாடுகளை பார்த்து நீங்க துவண்டு போகாதீங்க. உபத்திரவத்தை பார்த்து நீங்க கலங்கி போகாதீங்க. மரணத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உயிரோடு இருக்கும் போதே இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து பாருங்கள். இயேசு இந்த சபைக்கும் இந்த சபையினுடைய அப்பாற்பட்ட நாட்களுக்கும் ஆண்டவர் ஒரு வெளிச்சமாக இருப்பார். யூதர்கள் இந்த காலகட்டங்களே சாத்தானுடைய ஒரு கூட்டமாக சதி திட்டத்தை தேவனுடைய ஆலயத்தில் வைத்தே அவர்கள் செய்தவர்களாக இருந்தார்கள். ஸ்மிர்னா பட்டணத்துடைய காலம் 2வது நூற்றாண்டிலே அது துவங்குது. 101ஆம் ஆண்டு முதல் 312ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சபையினுடைய காலங்களே பெரிதும் பெரிய பெரிய உபத்திரவங்களை சந்தித்து வந்த அனுபவங்கள் இருக்கிறது. யூதர்கள் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரோமர்களும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபையோ அது அனுதினமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. சாத்தான் சபையை அழிக்க நினைத்தான், ஆனால் சாத்தான் அழிந்து போனான். தேவ ஜனமே, இன்றைக்கு சாத்தான் உங்களையும் என்னையும் அழிக்க அவன் முயற்சி செய்கிறான். நம்ம மூலமா சாத்தான் அழிந்து போகிறானா, இல்ல சாத்தானால நாம அழிந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? எபேசு சபையை குறித்து நம்ம பார்த்தோம் அல்லவா? ஆண்டவர் அந்த சபையை பற்றி வர்ணித்து பேசும்போது எல்லாமே நல்லதா இருந்ததாக ஆண்டவர் வர்ணித்து பேசுறாரு. ஆனாலும் ஒரு காரியத்தில் உன் பேர்ல ஒரு குறைவு இருக்கிறது. என்ன குறை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்ன செய்துட்ட? இழந்து விட்ட. அப்ப தேவ ஜனமாக இருக்கிற நீங்களும் நானும், இந்த ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும் போது அவர்கள் எல்லாத்தையும் பெரும்பாலும் மரண தண்டனை கொடுத்தாங்க. மரண தண்டனை கொடுத்து அவர்களுடைய பிரேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒன்னாக they piled up. ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிதா இல்ல கிறிஸ்துவுக்காக சாவது எளிதா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சாவது எளிது, அப்படிதானே? ஆண்டவரே, என் ஜீவனை உங்களுடைய கரங்கள் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்துடலாம். ஆனா வாழ்வது கஷ்டம், அப்படிதானே? டெய்லி போராடணும். யாரோட போராடணும்? சாத்தானோட போராடணும். அநேக பகையை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக பாடுகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே எத்தனை உபத்திரவங்கள் நம்மை சேதப்படுத்துவதற்காக நம் அண்டை வந்து சேர்ந்தாலும், இன்றைக்கு தேவன் நமக்காக கட்டி வைத்த ஒரு நகரம் ஒன்று இருக்கிறது. ரோமர்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளை, கிறிஸ்துவின் பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எதுக்காக உபத்திரவப்படுத்தினாங்க? ஏன் யூதர்கள் இவர்களை உபத்திரவப்படுத்தினாங்கன்னு சொல்ல பாரும்போது, அவங்க வளர்ந்தாங்க, பெருகினாங்க. அவங்க பெருகினதுனால உபத்திரவம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம சபை வளர்கிற சபையாக இருக்கிறதா? நாம் பெருகி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையிலே நாம் பார்க்கும்போது நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம இயேசு கிறிஸ்துவை தொழுகை செய்தா அவ்வளோ பெரிய தப்பா? நாம் கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு நாம் தப்பு செஞ்சிட்டோமா இயேசுவை நம்ம தொழுகை செய்யறதுனால? ஒரு பார்வையை நம்ம பார்ப்போமே, கொலை செய்கிறவன், குற்றவாளி கூண்டில் நிற்கிறவன் மன்னிப்பை பெற்று அங்கிருந்து கடந்து போகிறான். விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவன், குற்றவாளி கூண்டில் நிற்பவன் மன்னிப்பை பெற்று அங்கிருந்து கடந்து போகிறான். ஆனால் இயேசுவை தொழுகை செய்தால் அவன் என்ன செய்யணும்? மரணத்தை பெறணும். இதுதான் இன்னைக்கு உண்டான தண்டனையா? ஒருவேளை காலம் இப்படி வரும் என்று சொன்னா நான் எங்க நிற்க போறேன்? எப்படி நிற்க போகிறேன்? Satan raged on Christ Church. சாத்தான் ஆண்டவருடைய சபையின் மேலே உக்கிர கோபம் உடையவனாக இருக்கிறான். ஒரு ஆத்துமாவையும் கிறிஸ்துவினிடத்தில் வரவிடாதபடிக்கு அவன் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் துணிகிறவராக இருக்கிறான். எனவே இந்த ஸ்மிர்னா என்ற பட்டணத்தை பற்றி ஒருத்தர் எழுதும்போது எழுதியிருக்கிறாரு, whenever trouble comes, உபத்திரவங்கள் வரும்போது, the Christianity grows in the ratio of 1:100.
உபத்திரவங்கள் வரும்போது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒருத்தர் மரித்த இடத்துல எத்தனை பேர் சேர்ந்தாங்களா? 100 பேர் சேர்ந்தாங்களா. ஆச்சரியமான அனுபவங்கள். அநேக அந்த போர் வீரர்கள், அந்த இராணுவ அதிபதிகள், இவர்களெல்லாம் மனம் மாறினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யுத்தத்தில் மரித்த கிறிஸ்தவர்களை காட்டிலும் உபத்திரவத்தில் மரித்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையே அதிகமானதாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஒரு முறை மரித்தால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. ஆமா, முடிந்ததுதான். ஆனா நாம் ஜீவனோடு இருக்க வேண்டிய காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவம் என்ற நறுமண பெட்டி உடைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த நறுமணம் என்ன செய்யணும்? பல இடங்களுக்கு அது வீசணும். கிறிஸ்தவம் என்ற அந்த இலை இன்றைக்கு கசக்கப்படக்கூடிய வேளையிலே அதனுடைய வாசனை அதிகமாக பல இடங்களுக்கு அது செல்ல வேண்டும். சுவிசேஷத்தினுடைய பலத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கும்போது, தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். வசனத்திலே ஒரு பகுதி ஒன்று சொல்லியிருக்கிறது, 10 நாட்கள் நீ உபத்திரவப்படுவ. தீர்க்கதரிசில ஒரு நாள் சொன்னா ஒரு வருஷம் என்று சொல்லி கணக்கு. அப்ப 10 ஆண்டுகள் இந்த டயோக்ளேசியன் இவருடைய காலம், இந்த பட்டணத்தினுடைய முடிவின் காலம். 303ஆம் ஆண்டு முதல் 312ஆம் ஆண்டு வரைக்கும் எம்பரர் டயோக்ளேசியன் இந்த ரோம் நகரத்திற்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரார். அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர். இன்னும் இந்த ரோம் நகரத்திற்கு பொருளாதார வளர்ச்சிக்கான அநேக முயற்சிகளை கையாண்டவர். இந்த டயோக்ளேசியன் இப்படி இந்த ரோம் நகரத்திற்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருந்த காலங்களிலே அநேக கிறிஸ்தவர்களை துஷ்ட மிருகங்களுக்கும் ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தான். ஜனங்களை மிகவும் உபத்திரவப்படுத்தினான். ஜனங்கள் தரித்திரரானார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் இந்த பட்டணத்தை பார்த்து, நீ தரித்திரனா இருந்தும் நீ ஐஸ்வர்யவான் தானே. எப்படி நீ தரித்திரனா இருந்தும் நீ எப்படி ஐஸ்வர்யவான் என்று சொல்லலாம் பாரும்போது, பொறுமைக்கு ஐஸ்வர்யவான், விசுவாசத்திற்கு ஐஸ்வர்யவான், நம்பிக்கைக்கு ஐஸ்வர்யவான், அன்புக்கு ஐஸ்வர்யவான், உண்மைக்கு ஐஸ்வர்யவான். இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா அல்லது தரித்திரனாக இருக்கிறோமா? யூதர்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்த காலத்திலே சாத்தானுடைய கூட்டத்தார் தூஷணத்தை கொண்டு வந்து தூஷணத்தை ஏற்படுத்தி எப்படியாவது இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட வேண்டும் என்று சொல்லி பார்த்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உனக்காக நான் என்ன வைத்திருக்கிறேன்? ஜீவ கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த ஜீவ கிரீடத்தை நீ பெறும்போது உனக்கு 2ஆம் மரணம் இல்லை. எனவே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கிறோமா? ஆண்டவருக்காக இன்றைக்கு நாம் அநேக பாடுகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே நான் வாசிக்கக்கூடிய 2 வேத பகுதிகள், புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிப்பேன். இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டது என்ன செய்தது? விழுந்தது. எனவே நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக அது விளங்கும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். தேவனை விசுவாசித்தால் மாத்திரமே அது போதுமானதாக இருக்கிறது. உன்னை தொட்டவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால துன்பப்படுகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம படக்கூடிய வேதனையில் நாம் அழும்போது நமக்காக கிறிஸ்து கண்ணீர் சிந்துகிறவராக இருக்கிறார். நாம் வியாதியுற்ற வேளையிலே நமக்காக கிறிஸ்து அந்த வியாதியின் தாக்கத்தை அனுபவிக்கிறவராக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நிறைய பகுதிக்குள்ளாக நம்ம வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நீதிக்காக இந்த உலகத்திலே யார் யார் துன்பப்படுகிறாங்களோ, யார் யார் கசக்கப்படுகிறாங்களோ அவங்க எல்லாமே பாக்கியவான்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்க யாரு? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்துல துன்பம் இருக்குது. சந்தோஷப்படுங்க, நம்ம பாக்கியவான்கள், நமக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கிறது என்பதுதான் இந்த நாளின் செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பாடுகள் வந்ததோ நம்ம பார்த்துட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, இல்ல கேள்வி கேட்பது நம்முடைய நோக்கம் அல்ல, நமக்கான அவசியமும் அதல்ல. எனவே நம்முடைய ஐஸ்வர்யம், விசுவாசம், நாம் பெற்றிருக்கிற பொறுமை, நாம் கொண்டிருக்கிற சகிப்புத்தன்மை, நாம் பெற்றிருக்கிற அன்பு, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, இது எல்லாத்திலையுமே நாம் மேலோங்கி வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசுக்காக படுகிற பாடுகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஆனால் பாவத்தில் கிடைக்கும் சுகமோ நமக்கான நிரந்தர சுகம் அல்ல. பாலிகார்ப் அதை மனதில் எண்ணிதான் அவர் மரணத்தை அடைந்தார். கடைசி வசனமாக இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். ஓகே, அந்த வசனம் இல்லைன்னு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், உங்களுடைய வேதத்தை இருந்தால் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடுவோம். சபை இன்னைக்கு என்ன செய்யணும்? பொறுமையாய் ஓட வேண்டும். நம்ம தரித்திரம் தான், ஆனா ஆண்டவர் பார்வையில நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறணும். பொறுமைக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறணும். சகிப்புத்தன்மைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறணும். பாடுகளை கடந்து வருவதற்குண்டான பலத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக நாம் மாற வேண்டும். அதே அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமலும் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தாங்க, இயேசுக்காக எல்லாத்தையும் சகித்து செத்து போனாங்களே, அவங்கள மாதிரி அந்த இயேசுவையே நீங்களும் நினைத்து கொண்டிருங்க. பாடுகள் உலகத்தில் இருக்கும். சாத்தானுடைய நோக்கம் என்ன? நம்ம எப்படியாவது கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சூழ்நிலையானாலும் என்னை என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவின் அன்பில் விட்டு என்னை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்னி சூளைக்கு முன்னிலையிலே கிறிஸ்துவுக்காக தைரியமாய் நின்றது போல, அந்த பாலிகார்ப் இந்த ஸ்மிர்னா பட்டணத்தின் காலத்திலே கிறிஸ்துவுக்காக தைரியமாய் நின்றது போல, உபத்திரவங்கள் சந்தித்த காலங்களிலே சபை வேகமாக வளர்ந்தது. அநேகர் தொடப்பட்டார்கள், அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். கிறிஸ்துவுக்கான உண்மையான ஜனக்கூட்டமாக நாம் மாறுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பாடுகள் உண்டு, பயப்படாத, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை நான் தர்றேன். 2வது மரணம் உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஸ்மிர்னா சபையே நறுமணம் வீசும் சபையாக மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. என்ன வந்தாலும் இதை குறித்து நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் கிறிஸ்துவை சபையாக நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் மரித்தீர் ஆனாலும் உயிர்த்திருக்கிறீர், அதை போல நாங்களும் மரணத்தை சந்தித்தாலும் உயிர் தெழும்போம் என்ற நம்பிக்கையோடு கடன் செல்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, ஆமென்.